ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸில் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த இந்திரா அப்படிங்கிற ஸ்வீட் சிஸ்டர் கேட்ட வெஜிடபிள் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி என்னென்ன எடுத்திருக்கேன்னா சோளம் வந்து இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க, முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட், அப்புறமா பூண்டை வந்து நீங்கள் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஃப்ளேவருக்காக. சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோங்க. உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா காய வச்சுருங்க. கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். வெஜிடபிள் சூப் நிறைய விதத்தில் பண்ணுவாங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுருங்க. வெங்காயத்தையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், அதே போல் உருளைக்கிழங்கு, காளான், இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். இப்போ வந்து இதை தாளிச்சும் சாப்பிடலாம், அல்லது டைரெக்டாக நீங்கள் குக்கரில் வச்சு விசில் வச்சு கூட சாப்பிடலாம். இந்த காய்கறி சூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெல்த்துக்காக தான் சாப்பிட்றோம், அதனால் ரொம்ப மசாலா சேர்க்க வேண்டாம். உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து வதக்குங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த சூப்புக்கு உண்டான தண்ணி சேருங்க. தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தான் நீங்கள் சேர்க்கணும். இந்த சூப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங் கன்சிஸ்டன்சி, அதாவது ஊற்றுற பக்குவத்தில் தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டு இதை வந்து நல்ல ஒரு லிட்டை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க இந்த காய்கறி வேகிற வரைக்கும். நீங்கள் எது சமைச்சாலும் மூடி வச்சு சமைங்க. குழம்பு வச்சாலோ அல்லது பொரியல் பண்ணாலோ நீங்கள் மூடி வைக்கல அப்படின்னா அந்த காற்றோட அந்த காய்கறிகளோட சத்தும் போயிடும், பாதி போயிடும். நம்ம வெறும் சக்கையை தான் நம்ம சாப்பிட்றோம். இப்போ வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்து நம்ம இதெல்லாம் கலந்து ஊற்ற போகிறோம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தாங்க. இது சேர்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் திக்காக வந்து உங்களுக்கு கிடைக்கும், இல்லைனா தண்ணியாட்டம் இருக்கும், சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது. கார்ன்ஃப்ளவரை கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. எல்லா காய்கறிகளுடைய சத்தும் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். ஓகே, இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.